கனி பேசுகிறேன். இடையில விட முடியாமது சரியாக கருத்தக்கூடிய கிருபையால் இன்னைக்கு எது சம்பந்தமாக பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம உலக அரசியல் சம்பந்தமாக பேச போகிறது இல்லை. பிள்ளைக தாய் இது சம்பந்தமாக தான் பேச போகிறோம். குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது என்ன செய்யலை, பேரண்ட்ஸ்கள் வளர்க்கலை. அந்த பிள்ளைகளுடைய தனங்கெட்ட செயல்களால் பெற்றோர்கள் தலை குனிகிறாங்க. இன்னைக்கு விளையும் பயிர் என்ன செய்யுது, முளையிலேயே பழுத்து விடுது. அது மட்டும் இல்லை, உலகம் எதை நோக்கி போகுது, எந்த ஆபத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்மளால் சொல்ல முடியலை, நம்முடைய டீமால் சொல்ல முடியலை. காரணம், அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர் மீது தன் மீது பிரியம் இல்லாமல், தன் தாயின் மீது பிரியம் இல்லாமல், தன் தந்தையின் மீது பிரியம் இல்லாமல், உலகத்தில் உள்ள கண்ட பொருள்கள் மீது பிரியத்தை கொண்டு என்ன செய்கிறார்கள், பிள்ளைகள் கவனம் செலுத்தி போகிறார்கள். அது மட்டுமில்லை, பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள். பெண் பிள்ளைகளாக என்றால் கற்பழிக்கப்படுகிறார்கள். நான் சொல்ல வருவது இதுதான். பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்படுவதின் முழு நோக்கம் பெற்றோர்களின் கைவண்ணத்திலேயே தான் இருக்கிறது. ஒரு ஆண் இவ்வாறு தொடுவான், இவ்வாறு பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்தை பெண் பிள்ளைகளுக்கு சிறு பிறகு வயசுக்கு வந்ததுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்துருந்தோம் அப்படின்னா, உலகத்தில் அந்த பெண் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்களுடைய தாய் சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரியாவது நம்ம வளர்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சுருக்கும், நம்ம பெண் பிள்ளை இன்னைக்கு நல்லவரமாக கிடச்சிருக்கும். ஆனால் பெண் பிள்ளைகளை நம் பெற்றோர்களை திட்ட வச்சு, பெற்றோர்களின் பெற்றோர்களை திட்ட வச்சு, அதிலே ருசி பார்க்கக்கூடிய தாய்காவும் தகப்பனாகவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்கிறோம். தன் பெண் பிள்ளை தன் தாயை திட்டும் போது நம்ம ரசிக்கிற நாம அங்கு நாம் கண்டிப்பது கிடையாது. தன்னை திட்டும் போது கூட நாம் என்னவதில்லை, இது கண்டிப்பது கிடையாது. ஆனால் தான் கர்ப்பமாகி வரும்பொழுது திட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? இது தாய் பிள்ளைக்கு செய்யும் துரோகம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனி ஃபாலோவர்ஸை எத்தனை நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் 648 தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தான் ஆரம்பித்தோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு கண்ணை மூடணும் அப்படின்னா கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ள மக்களாக வாழ முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இது உங்களுடைய இடத்திலிருந்து ஒரு பேரண்ட்ஸாக, ஒரு சகோதரனாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னென்னா, அவங்கவுங்க பிள்ளைகளை அவங்கவுங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். அவங்கவுங்கள்ட்ட செல்லை கொடுக்காமல் இருந்தால் போதும். செல்லை கொடுக்கறதுனால கெட்டு போகக்கூடிய பெண் பிள்ளைகளும் சரி, ஆண்குல பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகள் எந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறத எந்த தகப்பனும் பார்க்கறது கிடையாது, எந்த தாயும் பார்க்கறது கிடையாது. காரணம், வெட்டி நாயம் பேசுறதுலேயே தாய் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கலாம். அப்படி ஒரு தாய் இருந்தால் என்ன, செத்து போனா என்ன, மண்டையை போட்டாதான் என்ன? தன் பிள்ளையை கவனிக்கிறத விட, தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கவனிக்கிறத விட, அதை காட்டின ஒரு தகப்பனுக்கு வேற என்ன வேணும்? இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் கனி ஃபாலோவர்ஸ் உங்களை இருந்து விடைபெறுகிறது. கனி. நன்றி.